ஆறாவது அறுசுவை, அதை விரும்பாது இருக்கணுமா. சுவை விரும்பாது இருத்தல்னா எல்லாமே அடங்கி போச்சு. அதில் ஏதோ மருந்தாக எடுத்துக்கணும் உணவை, சுவை எதிர்பார்க்காத என்று வள்ளல் பெருமான் அற்புதமான ஒரு கருத்தினை இங்கே வலியுறுத்துகிறார் பெருமான். சுகந்தம் விரும்பாதிருத்தல், சுகந்தனா வத்தி போடுவான், சென்ட்டு மேலே அடிச்சுக்குவான், அவங்க பார்த்தா சாம்பிராணி போக போடுவான். இந்த மாதிரி சுகந்தம் விரும்பாதிருத்தனா தவம் பண்ணும்போது இந்த சுகந்தம் இருந்து அவ்வளோ இடையூறு பண்ணும் நமக்கு. இப்போ காற்று ஏற்றி இறக்கி இருகாலும் பூசித்து கூற்றை உதைக்க குறியறியேன்வாங்க. அந்த மாதிரி தவத்தில் உட்காரும் போது இந்த சுகந்தம்னா அந்த வாசனை பொருட்களை அங்கே நீ பயன்படுத்தினா அந்த பூஜை அறையில் அது ஏகப்பட்ட இடையூறு பண்ணும். அதனால் சுவாமி சுகந்தம் விரும்பாதிருத்தல்ன்றார். இன்சொல் ஆடல், இனிமையாகவே பேசணுங்க, அன்பாகவே பேசி பாருங்களேன். கோவப்படாமல் ஒரு நாள் முழுக்க நீங்கள் அன்பாகவே பேசி பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குது, எவ்வளோ ஆனந்தம் கிடைக்குது, எவ்வளோ அருள் கிடைக்குது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அன்பாக பேசி பாருங்கள். கணவன் மனைவிக்கே கருத்து வேறுபாடு வராது, பிணக்கு வராது. அன்பாக சொல்லி பாருங்கள், குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்கும். அன்பாக மற்ற உயிர்களிடம் பேசி பாருங்களேன், எவ்வளோ அறுவடை பண்ணுறீங்க, என்ன அற்புதம் இருப்பது. அதனால் இன்சொல் ஆடல்னு பேர் அதுக்கு. இனிமையான சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை அதில் கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். பொய் சொல்ல ஆதிருத்தல் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் மனசாட்சி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பொய்கள் உண்மையாக நம்ம சொல்லியிருக்கோன்னு சொல்லி பொய் சொல்லாமல் நீங்கள் எழுதி பாருங்களேன் நோட்டில். யாருக்கும் சொல்ல வேணாம், எதுக்கெடுத்தாலும் பொய், அப்படமான பொய்களை அள்ளி அள்ளி வீச வேண்டியது.